ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னமா தரப்போகுது அப்படின்றவங்களுக்கு வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இன்பமயமான சூழல். எங்கே பிரச்சனை வருது? பணமுடையால தான் பிரச்சனை வருது. அந்த பணமே இப்போ ரொம்ப சிறப்பாக வந்துடும். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கிறதே புதுமையான மருத்துவங்களை பேர் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா எந்த நோய் வந்தாலுமே தவிடுபொடி ஆக்கிடும், அதற்கேற்றாற் போல் மருத்துவமும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த தாயுடைய பரிபூர்ண ஆசையை நீங்கள் பெறும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, குரு பெயர்ச்சி ஆயிட்டார் இல்லையா? அவர் ரிஷப ராசியிலிருந்து காற்று ராசியான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு. 12 ராசிக்கும் இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு எப்பேற்பட்ட பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னமா தரப்போகுது அப்படின்றவங்களுக்கு வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லிடலாம். வாழ்க்கையில் ரொம்ப நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய முயற்சி பண்ணிட்டேம்மா, எனக்கான ஒரு வாய்ப்பு எங்கே? நிறைய இறை வழிபாடுலாம் பண்ணிட்டேன், எந்த இறைவன் என்னை கண்கொண்டு பார்ப்பாரு அப்படின்லாம் ஏங்கி கொண்டிருந்த என்னுடைய ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அருமையாக குரு 2 என்ற இடத்தில் அமர்ந்து ஸ்தான பலத்தோடு 6, 8, 10 அருமையான இடங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 8, 11க்குரியவர். சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டாராமா, அவர் தேவகுருவாயிச்சே அப்படின்ற ஐயம்லாம் கிடையவே வேண்டாம், உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஜென்மத்தில் இருப்போது கூட நிறைய எஃபர்ட் போட்டோமா, நிறைய முயற்சி போட்டோமா, எதுவுமே எங்களுக்கு பலன் நினைக்கல அப்படின்னு ஒரு மன விரக்தியில் இருந்த என் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி, மற்ற கிரக பயிற்சி, உங்களுக்கு சனி 11ல் அமர்ந்து ரொம்ப அருமையாக, அதற்கப்புறம் உங்களுக்கு ராகு 10ல் 4ல் கேது, இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு இனிமேல் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. இந்த ஒரு வருடம் நம்மளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கான முத்தாய்ப்பான பலன்களை தரும். பிஸ்னஸ், தொழில், வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் நான் எந்த ஒரு வேலையும் செஞ்சு அது முழுமை பெறலை, எனக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன ஒரு விசேஷம், சனி இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு 11ல் வராரா? பிறப்பு ஜாதகத்திலேயே 11ல் சனி இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, பிற்காலத்தில் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன், நான் ரொம்ப அருமையாக கடந்து வந்துட்டேன் அப்படின்ற ஒரு சிறப்பான மனநிறைவை கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்கு சனி அவர் ரொம்ப தோஸ்து. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்ல பலன்களை, எவ்வளோ ஒரு இக்கட்டான, ஆனால் தடையை கொடுப்பவரே அவர் போய் அவருக்கு சிறப்பான இடத்தில் 11 என்ற இடத்துல அமரும் பொழுது அப்போ எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுப்பார். 11ல் இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே நன்மை செய்ய கடமைப்பட்டது. அதுவும் அவருக்கு சமமான ஒரு வீடு, குருவுடைய வீடு, அந்த இடத்துல இருக்காரு. இப்போ குருவும் உங்களுக்கு அவருக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல அமர்ந்து ரொம்ப சிறப்பாக அவர் என்ன தரப்போகிறாரோ அதற்கு ஊக்குவிப்பதற்காக 2 இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நிறைய கடன்மா, நிறைய பிரச்சனை, நிறைய நான் வாங்கிட்டேன், இந்த கடன்காரன் என்ற அந்த சொல்லு அழுக்கு, அந்த தேவையில்லாத ஒரு அவமானம்லாம் எனக்கு போயிடுமா அப்படின்னு கலங்கி நிற்கும் என் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அருமையான காலம். கட்டுப்பணத்தை பார்க்க போறீங்க. அதாவது இன்னைக்கு ஒரு 100 ரூபா வந்தாதாமா என்னுடைய குடும்ப நிலைமையை நான் சரி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் 1000 ரூபாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் காணக்கூடிய நேரம். குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், நல்லா ஒரு நல்ல ஒரு இன்பமயமான சூழல். எங்கே பிரச்சனை வருது? பணமுடையால தான் பிரச்சனை வருது. அந்த பணமே இப்போ ரொம்ப சிறப்பாக வந்துடும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னா 3 விஷயம் கரெக்டாக இருக்கணும். 1, ஃபஸ்ட்டு நல்ல உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கணும். 2வது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கணும். 3வது இது 2ம் சிறப்பாக இருக்கும்போது
இருக்கும்போது குடும்பம் அமைஞ்சு உடல் ஆரோக்கியம் இருந்தால் நம்ம நல்லா சிறப்பாக செயல்பட போகிறோம். அதன் மூலம் வந்து நம்மளுக்கு நல்ல பண வருவாய் வந்துட போகுது. அந்த சூழலை இப்போ எடுத்து கொடுத்துரும். 6 என்ற படத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். உங்களுடைய சக போட்டியாளரை வெற்றி கண்டு நோய், எதிரி, கடன் அனைத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா, இந்த பிரச்சனை தீருமா, என்னுடைய வலி வேதனை தீருமா அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த என்னுடைய ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்களே வந்து அதை வந்து வெளியே வந்திருப்பாங்க. அதெல்லாமே தீர்த்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய சாதனையை செய்வீங்க. உங்களை சொல்லுவாங்க, இவர் தாங்க இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாரு, இந்த ஃபீல்டில் இவரை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மிகப்பெரிய லைம்லைட்டில் வந்து நீங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள்லாம் வீட்டில் ஏதோ ஒரு சின்னதாக பண்ண போவீங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு பெரிய ஒரு பூம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து ஒரு பண வரவு, நல்ல தன வருவாய், நீண்ட நாள் திருமணம் ஆகலை, 2ல் வந்து அவர் நேராக 8 பார்ப்பார். 8 என்பது 7க்கு வருவாய் ஸ்தானம். அப்போ வந்து என்ன ஆகும், நல்லா வந்து நமக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு அவங்க வீட்டாரோட ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதை உணர்ந்து நீங்கள் லாவகமாக நடந்து கொள்வது. ஒரு உடல்நிலை குறைபாடால் கஷ்டப்பட்டோம், 8 தான் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை. அதை தீர்க்க முடியாத எந்தவித பிரச்சனைக்கும் இப்பொழுது வந்து குரு அவருடைய சுப ஒளியை பாய்ச்சி உங்களுக்கு தீர்த்து வைப்பார். ரொம்ப அந்த வலி வேதனையாக ஒரு ஆரோக்கிய குறைபாடெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சிடும். ஏன்னா குரு வந்து உட்கார்ந்துருக்கிறதே புதுமையான மருத்துவங்களை பேர் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா எந்த நோய் வந்தாலுமே தவிடுபொடி ஆக்கிடும், அதற்கேற்றாற் போல் மருத்துவமும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கே அவங்கக்கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வருவது, நல்ல வந்து உங்களுடைய செயல், உங்களுடைய நகர்வு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய தகுதியை உங்கள் விசிட்டிங் கார்டே நிரூபிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விசிட்டிங் கார்டு பின்னாடி நிறைய டைட்டில் போடுவீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் விசிட்டிங் கார்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஆணவத்தில் வந்து அந்த ஒரு கண்கள் பணிக்க ஆரம்பித்துடும். அந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாமா, லாட்ரி அடிக்குமாம்மா, நாங்கள் வந்து ஒரு ரேஸு சீட்டாட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு ராகு சுக்கிரனுடைய அமைப்புலாம் நல்லா சிறப்பாக அமைஞ்சுதுன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் எதிர்பாராத உயிர் சொத்து, நல்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கையில் அந்த காலகட்டம் நிறைய ஏற்படும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு சேமிப்பு, இதையெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அமைத்து கொடுத்துருவீங்க. தாயோட கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடுலாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. தாயை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேணி பாதுகாக்கிறீங்களோ, ஏன்னா அம்மா தான் உங்களுக்கு வந்து அப்பாவாகவும் அம்மாவாகவும் 2 ரோலையும் வந்து அவங்க ப்ளே பண்ணக்கூடியவர்கள். ரிஷபராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த தாயுடைய பரிபூர்ண ஆசையை நீங்கள் பெறும்பொழுது வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை படைச்சிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் அவளை வந்து நேரடியாக கவனித்துக் கொள்வது, அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யுங்க. 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை, சுகம் சௌகரியம். நீ நல்லா இருக்கிறியா, வண்டி வாகனம் இதெல்லாம் இருந்துட்டு நான் வந்து BMW கார்லேயே வந்தால் கூட உன் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்கா, அதை சொல்லக்கூடியதும் இந்த 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் இடம் என்ற அந்த மன நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடியதற்கு உங்களுடைய தாயினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் நம்முடைய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது, வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை நிற பொருட்களை தானம் கொடுப்பது, அதே போல் வியாழக்கிழமையில் குரு பகவானை நீங்கள் வழிபடும் பொழுது ஒரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து நாங்கள் விநியோகம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சிகளை கண்கூடாக காணலாம். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ, என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னதானம், நம்மளுக்கான ஒரு மருத்துவ உதவி, அதே போல் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப், அறிவு. இப்போ வந்திருக்கிறதே அவர் வந்து புதன் என்ற அறிவுக்காரனுடைய வீட்டில் தான். அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் ரிஷபத்திற்கு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே டிக்கு தான். நீங்கள் ஒரு லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஒரு 10 கோரிக்கைகள் வச்சிங்கன்னா 10லேயும் க்ரீன் டிக்கு தான். அப்போ பாருங்கள், மிக சிறந்த ஒரு ஜாக்பாட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் ரிஷபராசி லக்னக்காரர்கள். ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து
பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம மற்றொரு ராசியை பார்க்கவிருக்கிறோம். மேற்கொண்டு இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரக அமைப்புகள்லாம் இந்த பலனை கூடவோ உங்களுக்கு குறையவோ உங்களுக்கு ஏற்படுத்தும். மேற்கொண்டு உங்களுக்கான விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்கான அனைத்து விதமான துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.